தமிழ் சினிமாவில் 90 காலங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்து தன் நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகை ரோஜா. கடந்த 1992 இயக்குனர் செல்வமணி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் செம்பருத்தி. இப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகை ரோஜா. அதன் பின் தொடர்ந்து பல பிளாக்பஸ்டர் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து முன்னணி நடிகையாக மாறினார். ரஜினிகாந்த், சத்யராஜ், பிரபுதேவா, விஜயகாந்த் என முன்னணி நடிகர்களுடன் நடித்து ரசிகர்களின் அபிப்பிராயத்தை பெற்ற நடிகை ரோஜா தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளிலும் நடித்தார். இவர் தன்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் RK செல்வமணியை காதலித்து கடந்த 2002ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திரைத்துறை மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் ரோஜா தொகுப்பாளராக வலம் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நடிகை ரோஜா ஆந்திர அரசியலில் அதிரடியாக களமிறங்கினார். சிறந்த களப்பணியினால் கடந்த 2014ஆம் ஆண்டு நகரி தொகுதியில் YSR காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வென்றார். தற்போது இவர் ஆந்திராவில் சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். திரைத்துறை மட்டுமல்லாமல் அரசியலிலும் செல்வாக்குமிக்க, மதிக்கத்தக்கவராக வலம் வரும் அமைச்சரும் பிரபல நடிகையுமான ரோஜா நேற்று இரவு திடீரென சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து ரோஜா அவர்களின் கால் வீக்கம் ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இதையடுத்து ரோஜா அவர்களின் உடல்நிலை விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்று ரசிகர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை தெரிவித்து வருகின்றனர்.